வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். பிஎம் கிசான் உடைய 22வது தொகை எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பீப்புள்ஸ்க்கு வராதவங்க என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றலாம், ஸோ இதை பற்றி எல்லாமே ஒரு வீடியோ காணொலியில நான் முக்கியமாக சொல்ல போறேன். ஸோ இதில் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஸோ இதில் என்னென்ன விதிகளை விதிச்சிருக்காரு, புதிய அப்டேட் என்ன இருக்கு, ஸோ பழைய அப்டேட்ல பிஎம் கிசான் வருமா என்னன்ற பற்றி எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு அறிவித்துள்ளதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான முதல் தவணை, அதாவது இந்த ஆண்டுடைய முதல் தவணை 2026ல 22வது தவணை சரிங்களா பிஎம் கிசான். ஸோ இது நேற்று இந்த வெள்ளிக்கிழமையே வெளியிட்டாங்க. ஸோ இதுல தோராயமா இந்த கவுகத்தில பாரத பிரதமர் நரேந்திர அங்கிருந்து நிதியை வெளியிட்டார். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள். ஸோ இந்த பிஎம் கிசான் தொகையை நான் பெறணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை நான் பின்பற்றணும், எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகை வரவே இல்லை, இப்ப அப்ளை பண்ணா கூட நான் இந்த தொகையை பெற முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கேட்குற எல்லாத்துக்குமே ஒரே பதில், இப்போ அப்ளை பண்றவங்களுக்கு கூட கண்டிப்பா பிஎம் கிசானுடைய தொகை உங்க அக்கௌண்ட்ல வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு எல்லா அமௌண்ட்டுமே ஒரே அமௌண்ட்டா உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில யோசனைகள் போயிட்டு இருக்கு. தனித்தனி ஸ்கீம் வைக்க வேணாம், மக்களுக்கு ஒரே டிபிடி முறையில உங்க அக்கௌண்ட்ல பணத்தை செலுத்தலாம். ஸோ உர மானியம், கேஸ் மானியம், பிஎம் கிசான் இது எல்லாமே சேர்த்து இதர தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மானிய தொகைகள் அனைத்துமே ஒரே அக்கௌண்ட்ல கொடுக்கறதுக்கு இனிவரும் காலங்கள்ல கொண்டு வர போறாங்க. ஸோ எந்த விதமான நடுவுல இடைத்தரகர்கள் இன்றி டிபிடி முறையில உங்க வங்கி கணக்கிற்கு நேரடியாக செல்லும். ஸோ நாடு முழுவதும் உள்ள சுமார் 9.32 கோடி விவசாயிகளுடைய கணக்குல இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை வெளியிட்டிருக்காங்க. நிறைய பீப்புள்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் இந்த பணம் வரல சார், நான் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத தோராயமாவே கேட்குறாங்க. சார் எங்களுக்கு இன்னும் இந்த பணமே வரல, நான் அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன போகட்டுமா இல்லை வேணாமா அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பா உங்களுடைய பணம் வராதவங்க தயவுசெய்து அடுத்த கட்டத்துக்கு போங்க. என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா இகேஒய்சி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ பணம் வரவில்லை அப்படின்னா இகேஒய்சியை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஎம் கிசானுடைய போர்ட்டலுக்கு போயிட்டு ஃபார்மர் கார்னரை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஓடிபி எல்லாம் மொபைல் எண்ணுக்கு என்ட்ரி போட்டிங்கன்னா ஓடிபி வரும். ஸோ இந்த பிஎம் கிசான் கணக்கில் இகேஒய்சி கட்டாயம் முடித்திருந்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும், இல்லை என்றால் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட மாட்டாது. ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால கேர்ஃபுல்லாக இந்த கிசான் தொகைக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ லேண்ட் சீடிங், நில ஆவணங்கள் சரிபார்த்து இருக்க வேண்டும் மக்களே. ஸோ லேண்ட் சீடிங்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா 100% உங்களுக்கு பணம் வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஓகேங்களா? ஸோ நில ஆவணங்கள் தான் பிஎம் கிசான்ல முக்கியமான ஒரு வேர். இதே ப்ராப்பரா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 100% உங்களால டாக்குமெண்ட் இந்த நில ஆவணங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஎம் கிசானுடைய 6000 ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுல ₹1 கூட உங்களால வாங்க முடியாது. ஸோ ஆதார் லிங்கிங்ல நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆதார் லிங்க் பண்றதுல இஷ்யூவா இருக்கு, ஆதார் லிங்க் ஆகல, மொபைல் எண்ணே எனக்கு இல்லை சார், மொபைல் எண்ணுக்கும் ஆதாருக்கும் நான் இணைச்ச வேற நம்பர், ஆனா பேங்க்கு கொடுத்துருக்கிறது வேற நம்பரு, இப்படி எல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரே நம்பரை எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி பிரைமரி பேங்கை ஒன்று செட் பண்ணி அதை நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. மத்திய அரசு மட்டும் இல்லை, எந்த அரசு உங்களுக்கு அறிவித்தாலும் ஒரு பேங்கோட உங்களுடைய ஆதார் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா அதை வச்சுதான் உங்களுக்கு வந்து பண பரிவர்த்தனை நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார்மர் ஐடி சில மாநிலங்கள்ல கொடுத்துருக்காங்க. ஃபார்மர் ஐடி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நிலையை சரிபார்த்துக்கோங்க. pmkisan.gov இந்த இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய நோயோட ஸ்டேட்டஸ் அப்படின்றத தயவு செய்து உங்களுடைய நிலை இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க
கரண்ட் ஸ்டேட்டஸ் உடைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிலைய உடனடியா சரிபார்த்துக்கோங்க. நோ யோர் ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து சரிபார்த்துக்கோங்க. உங்க பதிவு எண், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் உங்களுடைய ஓடிபியை உள்ளிட்டால் மட்டும்தான் உங்களுடைய தவணையை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. பிஎம் கிசானுடைய தவணை பெறல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொண்டு அடுத்தடுத்து என்னென்ன விதிகளை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.